Welcome my dear students. This video class deals with heating effect of electric current. As I told before, the prime function of resistor in a circuit is to limit the flow of current. When current flows through a resistor, some of the electrical energy is delivered to the resistor and this electrical energy is converted into heat energy. So this effect is called heating effect of electric current, or simply we can say that Joule's law. Just as current produces thermal energy, and in a similar way, the thermal energy may also be produced an electrical energy, or we can say it electromotive force. So this effect is known as thermoelectric effect. அதாவது ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அம்மின்னோட்ட ஆற்றலின் ஒரு சிறு பகுதி மட்டுமே வேலையாக மாற்றப்பட்டு மீதி ஆற்றலானது வெப்பமாக மாற்றப்படும். ஸோ இந்த மாதிரி விளைவுக்கு என்ன பேர் அப்படின்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அல்லது ஜூல் விதி, ஜூலின் வெப்ப விதி அப்படின்னும் சொல்லலாம். எப்படி நமக்கு கரண்ட் ஒரு ஹீட்டிங் எஃபெக்டை கொடுக்குதோ அதே போல் நம்ம ஹீட் எனர்ஜி ஒரு ப்ராப்பரான மெத்தடில் யூஸ் பண்ணும்போது அது என்னவா மாற்றலான்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் மாற்றலாம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தெர்மோ மீன்ஸ் ஹீட்டு, திஸ் temperature difference produces electrical energy. That's why we can say that thermoelectric effect. ஸோ இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கிறது ஜூல்ஸ் லா. இப்போ இந்த ஜூல்ஸ் லாவில் என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்னாகும், அதோட ரெண்டு எண்டுக்கு இடையில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வர்றதுனால ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நம்ம அது வழியாக கரண்ட்டு பாஸ் பண்ணோன்னா அதில் ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரியிலேருந்து நீங்கள் கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்னாகும், அந்த பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானோட டைரக்ஷன் நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டக்டரில் இருக்கிற ஒரு ஆட்டத்துலேயும் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வெளியே அந்த கரண்ட் ஃப்ளோவுக்கு ரீசனபிளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே ட்ரிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸு அந்த பாசிட்டிவ் பக்கம் போகும்போது எது கூட கொலாய்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த கண்டக்டரில் இருக்கிற ஆட்டத்து கூட கொலாய்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொல்யூஷனில் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம அந்த சோர்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னை கொடுத்து அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்த நம்ம என்ன டேர்ம் எடுக்கிறோன்னா ஒர்க் டன் ஆர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ஒர்க் டன் அப்படின்னாலும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னாலும் ஒரே இது தான். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், W is equal to VIT. இப்போ இந்த இடத்த ஐடி அப்படிங்கிறது சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம், Qன்னு எடுத்துக்கலாம். ஸோ W is equal to V into Q. அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் இன்ட்டு சார்ஜ். சார்ஜுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அது ஐடின்னு மாறிடும். ஸோ இந்த இடத்த ஒர்க் டன் என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு, VITன்னு மாறிடுச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகும்போது நமக்கு ஒர்க் டன் அப்படின்னு எடுத்தோம் இல்லையா, இந்த ஒர்க் டன்னு தான் என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி. ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜியும் சேம் டைமென்ஷனல், நம்ம அதை பார்த்துருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டுன்னா கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு VIT. இப்போ நம்ம ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு பாஸ் பண்ணால் அது ஹீட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஹீட்டு கொடுக்குது அப்படின்னாவே அந்த இடத்த மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த கண்டக்டருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் கொடுக்குற எல்லா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் அது ஏதோ ஒரு ஒர்க்காக மாற்றிருக்கும். அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால தான், அதாவது போகிற கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணுறதுனால தான் அந்த கரண்ட் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நான் அந்த கண்டக்டருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணும்போது ஓம்ஸ் லாவில் வர ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். V is equal to IR. அப்போ V is equal to IRன்ட்டு 2.67 இருக்கிற Vக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னாகும், H is equal to I square RTன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ஜூல்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது லாவாக நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள், அதாவது H is
directly proportional to I square or the square of the current when resistance and time of flow of current is kept constant. ஆரும் டீயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அதே போல் கரண்ட்டும் டைமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது H is directly proportional to resistance. And similar manner H is directly proportional to time of flow of current when current and resistance are kept constant. அப்போ ஒரு டேர்முக்கு நீங்கள் ப்ரப்போர்ஷனல் சொல்லும்போது மீதி 2 டேர்மும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஜூல்ஸில் வந்து கீழே கொடுத்துருக்குற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். It states that the heat developed in an electrical circuit due to the flow of current varies directly as the square of the current, the resistance of the circuit and the time of flow. ஓகேவா? அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கொடுக்குற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது தட் வில் ப்ரொடியூஸ் அ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆர் அ ஹீட் எனர்ஜி. ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிபெண்ட்ஸ் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ், ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஜூல்ஸ் லாவாக எடுத்துக்கிறோம். இப்போ இதை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம், எவ்வளோ டைமுக்கு போனால், என்ன கரண்ட்டு போனால் அப்படிங்கிறதுலாம் பாருங்கள். இந்த 2.27 ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ohm when 5 ampere current flows through it for 5 minutes. 5 ampere கரண்ட்டு 5 minutes போகுது, 10 ohm ரெசிஸ்டன்ஸு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம ஜூல்ஸ்லா ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது கடைசி கிடைக்கிற ரிசல்ட்டு 75 கிலோ ஜூல். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். இதில் பாருங்கள் ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா கொடுத்துருக்குறது எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் அந்த டேர்முக்குள்ள வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் அயான், எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் டோஸ்டர் இது எல்லாமே ஜூல்ஸ் லாவோட ஹீட்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணுற டிவைசஸ். இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அங்கே யூஸ் பண்ணுற அந்த ஹீட்டிங் எலமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நிக்ரோம். ஸோ நிக்ரோம் அப்படிங்கிறது இஸ் அன் அலாய் இஸ் மேட் அப் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த ஒரு உலோக கலவை தான் நிக்ரோம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நிக்ரோமோட கேரக்டர்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் கேன் பி ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் வித்தவுட் ஆக்சிடேஷன். அதாவது இப்போது அயன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கரண்ட்டு கொடுக்கும்போது என்ன, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு கொடுத்தாலும் அதாவது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு, அவ்வளோ கரண்ட்டு நீங்கள் அதில் பாஸ் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கொடுக்குற கரண்ட் எல்லாத்தையும் ஆப்போஸ் பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா ஹீட் எனர்ஜியாக மாறும். அதனால் அதோட அதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது அந்த ஃபிலமெண்ட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா அவ்வளோ ஹீட்டை வந்து அதனால் எக்ஸெப்ட் பண்ண முடியாது, அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்த நிக்ரோம் அப்படின்னு எடுத்துட்டாவே இட் ஹாஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். இதெல்லாமே எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. அடுத்து இப்போ இந்த அப்ளிகேஷன் சொன்னாங்க இல்லையா, இதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோனா 10 ohm இஸ் கனெக்டட் டு a 220 volt பவர் சப்ளை immersed in the water of 1 kilogram. 1 கிலோகிராம் வாட்டரில் 10 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஹீட்டர் காயிலு, அது கொடுத்துருக்க பவர் சப்ளை வந்து 220 volt. இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா how long the electrical heater has to be switched on to increase its temperature from 30 degrees Celsius to 60 degrees Celsius. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து அந்த அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 4200 ஜூல் பர் கிலோகிராம். அதாவது 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கு அதோட ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4200 ஜூல் இருக்குது அப்படிங்கிறது அடிஷ்னலாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் வந்து டைம் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60க்கு மாறுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இப்போ ஜூல்ஸ் லாவோட ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணும்போது H is equal to I squared RT. இதில் T கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ T கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் கரண்ட் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது எடுத்துக்கணும், கரண்ட் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்.
கரண்ட்டை கேல்குலேட் பண்ணால் ஓம்ஸ் லா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். I is equal to V/R. அங்கே கொடுக்குற அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு 220 வோல்ட், அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸு 10 ஓம். ஸோ இந்த டேர்ம்லேருந்து நமக்கு கரண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 22 ஆம்பியர். ஸோ ஓம்ஸ் லா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கரண்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்த ஹெச் அப்படிங்கிறது ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 1 செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு பார்க்கும்போது ஃபார்முலா அதே தான், ஹெச் இஸ் ஈக்குவல் டு I²RT தான். டி பாருங்கள், ஹெச்சுக்கு டிவைடில் வரும்போது H/T இஸ் ஈக்குவல் டு I²R. அந்த டி அப்படிங்கிறது தான் என்னவா எடுத்துட்டோம்னா 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். சரியா, அதனால் பை டி கொடுக்க மாட்டாங்க. தட் ரெப்ரசன்ட்ஸ் இன் 1 செகண்ட். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு I²R. இந்த இடத்த பாருங்கள், கரண்ட் நமக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸும் தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹெச் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4840 ஜூல் கிடைக்குது. இது கிலோ ஜூலு கன்வெர்ட் பண்ணும்போது 4.84 கிலோ ஜூல். ஸோ அந்த ஹீட்டர் காயில் இருக்கிற பவர் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4.84 கிலோ ஜூல். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதோ தட் இஸ் பவர் ரேட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்டு 8th லெசன் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தா இந்த ஃபார்முலா Q is equal to MSTன்னு பார்த்துருப்போம். இங்கே T அப்படிங்கிறது தட் ரெப்ரசன்ட்ஸ் அ டெம்பரேச்சர். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால ΔTன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மாஸ் 1 kg, எஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் 4200 ஜூல் பர் கிலோகிராம். இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸை நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 30 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்கும். அது வந்து ΔT. ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 126 கிலோ ஜூல் அப்படின்னு கிடைக்குது. சரியா, அப்போ நம்ம ஓம்ஸ் அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் லாவுக்கு எடுக்கும்போது ஹெச் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், ஐ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன வேணும்னா டி வந்து கேல்குலேட் பண்ணணும். இங்கே ஹீட் எனர்ஜி, ஹீட்டு, அந்த ஹெச் அப்படிங்கிற டேர்ம் வந்து கியூக்கு ஈக்குவலாக எடுத்து ஃபார்முலா பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை I²R. கியூ ஏற்கனவே கேல்குலேட் பண்ண டேர்ம் 126 கிலோ பை 4840. இது வந்து மேலே அந்த பவர் ரேட்டிங் போட்டோம் இல்லையா, அதனோட வேல்யூ. ஸோ இது ரெண்டும் கொடுக்கும்போது நம்ம கடைசி ஆன்சர் என்ன அப்படின்னா 26 செகண்ட் அப்ராக்சிமேட்டாக that a heater coil takes 26 seconds to increase the temperature of water from 30 degrees Celsius to 60 degrees Celsius. For a clear students? Next பாருங்க, electric fuses, மின் உருகி கம்பிகள். So what purpose we have to use electric fuses in a circuit? Is nothing but to protect the electric devices from the heat developed by the passage of excessive current. அதாவது ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வழியாக அளவுக்கு அதிகமான கரண்ட்டு போனால் என்னாகும், இட் வில் பி டேமேஜ். ஸோ அந்த ஒரு டேமேஜ்லேருந்து அதை சேவ் பண்ண தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிவைஸோட சீரியஸ் கனெக்ஷனில் ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டிவைஸை நம்ம சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது சீரியஸில் இருக்கிறதுனால அது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன கம்பி மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டிலலாம் கூட ஒரு ஸ்விட்ச் போர்டில் பாருங்கள், ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயர். அது வந்து ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்குது. அதோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அட் த சேம் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவும் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அதுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் எக்ஸசிவாக போகுதுன்னு வைங்களேன், கரண்ட்டு கொஞ்சம் அதிகம் போனாலும் என்னாகும், அது ஹீட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஆனால் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப அதிகம். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நிறைய ஹீட் எனர்ஜி அதனால் கொடுக்குற பவர் இருக்குது. பட் இட் ஹாஸ் அ லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா சர்க்கியூட் வந்து பிரேக் ஆகிடும். சர்க்கியூட்டு பிரேக் ஆனால் ஓப்பன் சர்க்கியூட்டு, அப்போ அடுத்த டிவைஸுக்கு வந்து கரண்ட்டு போகாது. கரண்ட்டு போகலை அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். சரியா, இதுதான் இதோட கான்செப்ட். என்னென்ன மாதிரி மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபியூஸ் ஒயராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது லெட்டு, டின், காப்பர், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். நம்ம லெட்டை யூஸ் பண்ணும்போது எதுக்கு மேலே கரண்ட்டு போனால் சேஃபாக இருக்குன்னா 5 ஆம்பியருக்கு மேலே போகும்போது சேஃப் பண்ணோம். சப்போஸ் வி ஹாவ் டு யூஸ் காப்பர் ஒயர் மீன்ஸ் தட் கரண்ட் லிமிட் இஸ் 35 ஆம்பியர். சரி, அந்த ரெண்டு இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா அது வந்து மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெல்ட் ஆகிறது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஒரு தடவை மெல்ட் ஆகும்போது என்னென்னா வேறு இது ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக தான் இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிப்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க, ஆர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். அதாவது எக்ஸஸ் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும்போது இது என்னாகும் பாருங்கள், இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ளூ கலர் பார்ட்டு எக்ஸஸ் லோடு அந்த சர்க்யூட்டுக்கு போனாவே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கின மாதிரி வந்துடும். மறுபடியும் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி எப்படி கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சரியா? அப்போ அது மெல்ட் ஆகுது, ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை இது மூலமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸில் தேர்டாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபர்னாஸ். எலக்ட்ரிக் ஃபர்னாஸ் அப்படிங்கிறது மின் உருகி கம்பிகள். அதாவது நம்ம வீட்டில் வந்து ஸ்டவ்வு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து டொமஸ்டிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைக்கிறதுக்காக. இதே வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது எந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபர்னாஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டு மேனுஃபேக்சர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் சச் ஆஸ் ஸ்டீல், சிலிக்கான் கார்பைட், குவார்ட்ஸ், கேலியம் ஆர்சனைட். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் ஃபர்னாஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் வந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா கார்பன் ஆர்க் ஃபர்னாஸை யூஸ் பண்ணணும். அல்லது 1500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் எடுத்துக்கிறது அந்த சிலிக்கா டியூப் மேலே மாலிப்டினம் நிக்ரோம் அப்படிங்கிற ஒயர் வந்து சுத்தின மாதிரி இருக்கிற ஒரு டேர்மு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு ஹை டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த டேர்மில் கொடுத்துருக்குறது. அடுத்த இதில் பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபர்னாஸ். சரியா? அதுக்குள்ளே வந்து அந்த டேர்மை, அதாவது எந்த மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை வந்து அதோட இன்சைட்டில் வைக்கும்போது ஒரு ஹை டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் லேம்ப்பு. எலக்ட்ரிக்கல் லேம்ப் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அங்கே இருக்கிற ஃபிலமெண்ட் வந்து மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். அதனோட மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், 3380 டிகிரி செல்சியஸ். ஸோ இவ்வளோ ஒரு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற இந்த எலக்ட்ரிக்கல் பல்பில் நாம் கொடுக்குற ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலேருந்து ஒன்லி 5% ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மட்டும்தான் அது லைட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ மீதி இருக்கிற 95% என்ன ஆகும்னா ஹீட்டாக தான் மாறி வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ஹீட்டாக மாறுது, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக இவ்வளோ டேர்ம்ஸ் வந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதை ஒரு சில இடத்த வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கிறோன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸ், எலக்ட்ரிக் வெல்டிங் அண்ட் எலக்ட்ரிக் ஆர்க். ஸோ இந்த மாதிரி இடத்தையெல்லாம் அந்த ஹீட்டிங் எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் பல்பு, செகண்ட் எலக்ட்ரிக் ஆர்க், தேர்ட் வந்து வெல்டிங் ஒர்க்ஸ். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக்கு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், வெப்ப மின் விளைவு. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதாவது ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இன்டூ எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் எடுத்து அதை எலக்ட்ரிக்கலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து அதை டெம்பரேச்சராகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் கீழே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா சீபெக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. அதனாலேயே இது என்ன சொல்கிறாங்கன்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தாவே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த சீபெக் எஃபெக்டை சொல்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, டேக் 2 dissimilar metals, one is copper and another one is iron. இப்போ இந்த 2 dissimilar metals நமக்கு ஜாயின் பண்ணும்போது என்ன டேர்ம் கிடைக்குதுன்னா தெர்மோகப்பிள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். அதாவது 2 dissimilar metals connected to form a thermocouple. அப்போ இந்த மாதிரி இருக்கிற தெர்மோகப்பிளில் 2 எண்டும், ஒரு எண்டு வந்து ஐஸ் க்யூப்லேயும் இன்னொரு எண்டு வந்து வாட்டர்லேயும் பிளேஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த 2 எண்டு பாருங்கள், வாட்டரில் இருக்கிற அந்த எண்டு வந்து ஹீட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு லோ டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ இந்த 2 எண்டில், அதாவது தெர்மோகப்பிளோட 2 எண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தெர்மோகப்பிளுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ அங்கே வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கேல்னாமீட்டர் அங்கே ஜாயின் பண்ணும்போது அது டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். அதோட டிஃப்ளெக்ஷனை பொறுத்து அங்கே எவ்வளோ இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இதுதான் மேலே இருக்கிற அந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. பாருங்கள், இங்கே கரண்ட் டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே போகும்னா இஸ் ஆல்வேஸ் த்ரூ ஹாட் ஜங்ஷன். அதாவது அந்த வாட்டர் ஹீட் பண்ணுறாங்கல்ல, அங்கே இருந்து தான் கரண்ட்டோட டைரக்ஷன் போகும். ஸோ இங்கே எப்படி எடுத்துக்கலாம், காப்பர் டு அயன் தான் போகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜங்ஷனை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸாக எடுத்துக்கணும். அப்பையும் வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் காப்பர் டு அயன் தான் த்ரூ தி ஹாட் ஜங்ஷன். இப்போ இந்த வாட்டர் ஹீட் ஆகிறத லெஃப்ட் சைடில் வச்சுட்டோம்னா ஏரோ மார்க் அப்படியே ரிவர்ஸில் கொடுக்கணும். அப்போயும் என்னாகும், காப்பர் டு அயன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த டேர்ம் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். த கரண்ட் ஆல்வேஸ் பாசிங் த்ரூ ஹாட் ஜங்ஷன் ஃப்ரம் காப்பர் டு அயன். இதுக்கு வந்து ஒரு சீரியஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, தெர்மோ எலக்ட்ரிக் சீரியஸ் அப்படின்ட்டு. அந்த சீரியஸில் முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ல இருந்து தான், அதாவது லேட்டர் சீரியஸ் இந்த எலமெண்ட், அதுக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சரியா? ஸோ காப்பர் டு அயனை கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். கீழே கொடுத்துருக்கிற பிக்சர்லேயும் அதே தான். ஏங்கிற மெட்டல் காப்பர், பிங்கிறது அயனாக எடுத்துட்டோம். ஒரு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ரெட்டு வந்து ஹாட் ஜங்ஷன், இந்த பக்கம் ப்ளூவில் கொடுத்துருக்கிறது கோல்டு ஜங்ஷனாக எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஜங்ஷனும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தெர்மோ கப்பலுக்கு இடையில வந்து ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இதுதான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆர் சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்குற கொஷின். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, Seebeck discovered that in a closed circuit consisting of two dissimilar metals, when the junctions are maintained at different temperatures, an EMF is developed. The current that flows due to the EMF developed is called thermoelectric current. The two dissimilar metals connected to form two junctions is known as thermocouple. Okay students, ரெண்டு மெட்டல் எடுத்து அதை கனெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணோன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது எந்த இது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், த மேக்னிடியூட் ஆஃப் EMF developed in a thermocouple depends on the nature of the metals forming the couple and the temperature differences between the junctions. நீங்கள் எந்த மாதிரி ரெண்டு மெட்டல்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். செகண்ட் வந்து ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து 1 மார்க்குக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மேலே என்ன இருக்குன்னா, ஹாட் அண்ட் கோல்டு ஜங்ஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். இது 3 மார்க்கில் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. சீபெக் எஃபெக்ட் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். இப்போ தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸில் சீபெக் எஃபெக்ட் யூஸ் ஆகுதுன்னா அங்கே அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, thermoelectric generators are used in power plants to convert waste heat into electricity. அந்த பவர் பிளான்ஸில் வேஸ்ட் ஆகிற ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஆர் சீபெக் ஜெனரேட்டர்ஸ். அடுத்து செகண்ட் அப்ளிகேஷன்ஸாக என்ன இருக்குது பாருங்கள். திஸ் எஃபெக்ட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆஸ் ஆட்டோமோட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ஃபியூவல் எஃபிஷியன்சி. அதாவது இப்போ வந்து நார்மலாக இப்போ வர இந்த 2 வீலர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு தான் வருது. ஸோ அதோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஆட்டோமொபைல்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சீபெக் எஃபெக்டோட பிரின்சிபலை யூஸ் பண்ணி அதோட ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஆட்டோமோட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். அடுத்த தேர்ட் பாயிண்ட்ஸில் பாருங்கள், Seebeck effect is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அது ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபைல். தெர்மோபைல் அப்படிங்கிறதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் தெர்மோகப்பிள்ஸை சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த தெர்மோபைலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம சன்லேருந்து வர ரேடியேஷன்ஸோட இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணலாம். அதாவது எவ்வளோ அந்த ஹீட் எனர்ஜியோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படிங்கிற டேர்ம் வந்து மெஷர் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு இந்த சீபெக் எஃபெக்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ பவர் பிளான்ஸில் வேஸ்ட் ஆகிற ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஆட்டோமொபைல்ஸில் ஃபியூவலோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்க டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சீபெக் எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? அடுத்து நம்ம பார்க்குறது பெல்டியர் எஃபெக்ட். பெல்டியர் எஃபெக்ட் அப்படிங்கிறது இஸ் அ ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். இப்போ சீபெக் அப்படிங்கிறதுல என்ன கான்செப்ட் சொன்னார், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால்
நம்ம வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் இவரோட கான்செப்டில் நீங்கள் வந்து இஎம்எஃப் கொடுத்தீங்கன்னா ஐ மீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணும்போது ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் இவரோட கான்செப்ட் படி when an electric current is passed through a circuit of a thermocouple, heat is evolved at one junction and absorbed at the other junction. This is known as Peltier effect. பாருங்க இதுக்கு நம்ம எடுத்துக்கிற பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது காப்பர், கீழே கொடுத்துருக்க அந்த மெட்டல் பாருங்கள் அயன். நம்ம வந்து இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணி ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குற அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து எங்கே போகுதுன்னா ஜங்ஷன் ஏ. செகண்டு நெகட்டிவ் டெர்மினல் எங்கேன்னா ஜங்ஷன் பி. இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஆல்வேஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த கரண்ட்டு போகிற ஜங்ஷன் எங்கேன்னா ஏ ஜங்ஷனுக்கு. அப்போ ஏங்கிற ஜங்ஷன் வழியாக கரண்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த ஜங்ஷன் என்னாகும் அப்படின்னா அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால அது என்னாகுது, கோல்டு ஜங்ஷனாக மாறுது. ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால அது ஹாட் ஜங்ஷனாக தான் மாறுன்ட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஹீட் எப்போவுமே அப்சர்வ் பண்ணிட்டா அந்த இடம் ரொம்ப கூல் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பெட்ரோல் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஹேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஜில்லுன்னு இருக்கும். அல்லது கொஞ்சம் குளுக்கோஸ் எடுத்து உங்கள் நாக்கில் வச்சு பாருங்கள், ரொம்ப நம்ம ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த ஜில்னஸ் நம்ம ஃபீல் பண்ணால் அங்கே மீனிங் என்னென்னா அந்த இடம் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ எந்த இடம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அந்த ஜங்ஷன் வந்து கோல்டு ஜங்ஷனாக மாறி இருக்கும். செகண்ட், அங்கேருந்து கரண்ட் வந்து நெகட்டிவ் சைடு, அதாவது அயன் டு நெகட்டிவ் டெர்மினல் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரெண்டாவது இருக்கிற ஜங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து எவால்வ் பண்ணும். சரியா? அப்போ ஹீட்டை எவால்வ் பண்ணும்போது அந்த ஜங்ஷன் வந்து என்னவா மாறுது, ஹாட் ஜங்ஷனாக மாறுது. அதனால தான் இங்கே ஏ வந்து கோல்டட் அப்படின்னும் பி வந்து ஹீட்டட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல காப்பர் அயன் தெர்மோகப்பிள் த ஜங்ஷன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் மெயின்டைன்ட் அட் அ சேம் டெம்பரேச்சர். ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரம் அ பேட்டரி ஃப்ளோஸ் த்ரூ அ தெர்மோகப்பிள். பேட்டரியிலிருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறத எடுத்துக்கிறோம். அட் த ஜங்ஷன் ஏ வேர் தி கரண்ட் ஃப்ளோஸ் காப்பர் டு அயன், heat is absorbed and the junction A becomes cold. At the junction B where the current flows from copper to iron, heat is liberated, so and it becomes a hot junction. Okay, இப்போ இங்கேயும் என்ன ஆகுது, when the direction of current is reversed. எப்போ வந்து கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா just we have to interchange the two junctions A and B. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கரண்டோட டைரக்ஷனும் ரிவர்ஸில் தான் இருக்கும். சரியா? அவ்வளோதான். அதாவது பெல்டியர் எஃபெக்டில் கொடுத்த கான்செப்ட் இவ்வளோதான். ஜஸ்ட் டேர்ம் என்ன, டெஃபினேஷன் என்ன, அதில் எது ஹாட் ஜங்ஷனாக இருக்கும் எது கோல்டு ஜங்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இதில் கொடுத்தது. இந்த செகண்ட் டயக்ராமில் பாருங்கள் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்ல முடியுதா உங்களால்? மேலே பாருங்கள் நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றிட்டோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் மைனஸை மாற்றினா பாசிட்டிவ் சைட்லேருந்து கரண்ட் போகும்போது ஜங்ஷன் வந்து கோல்டு ஜங்ஷனாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட்டட்னு கொடுத்துருக்கான். நீங்கள் அதை கோல்டுன்னு மாற்றிக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஏங்கிற ஜங்ஷனை ஹீட்டட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ரைட் சைடு கோல்டு ஜங்ஷன், லெஃப்ட் சைடு ஹாட் ஜங்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த லெசனோட கடைசி டாப்பிக்கு தாம்சன் எஃபெக்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே அந்த சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், இது ரெண்டுமே தெர்மோகப்பிளில் நடக்கிற விஷயங்கள். ஆனால் இங்கே நம்ம தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஜஸ்ட் வந்து ஒரு கண்டக்டரில் நடக்கிற விஷயம். அதை ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இவரோட கான்செப்ட் எப்படி இருக்குது பாருங்கள். தாம்சன் showed that if 2 points in a conductor are at different temperatures, அதாவது ஒரு கண்டக்டரில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் மெயின்டைன் பண்ணும்போது என்னாகும், த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் தீஸ் பாயிண்ட்ஸ் வில் டிஃபர். ஒரு இடம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஒரு இடம் ரொம்ப வந்து கூலாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற எலக்ட்ரானோட டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வேரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ் அ ரிசல்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் கிரியேட்டட் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது. ஐ மீன் அண்ட் EMF இஸ் டெவலப்டு இன் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் தாம்சன் எஃபெக்ட். இதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் அ ரிவர்சபிள் எஃபெக்ட். ஏன் அப்படின்னா கொடுக்குற கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா அங்கே ஃப்ளோ ஆகிற ஹீட்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் தாம்சன் எஃபெக்ட். இதுக்கு முன்னாடி சொன்ன சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், இது ரெண்டுமே ஒரு தெர்மோகப்பிள் எடுத்து சொன்ன விஷயங்கள்.
ஆனால் இங்கே சொல்கிற தாம்சன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரில் எடுத்துக்கிற எஃபெக்ட். சரியா? பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. If 2 points in a conductor are at different temperatures, the density of electrons at these points will be differ. And as a result, the potential difference is created between these points. Thomson effect is also reversible effect. அதாவது ஒரு கண்டக்டரை எடுத்து அந்த கண்டக்டரில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸாக இருக்கிற 2 பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து வேரி ஆகும். அதாவது நீங்கள் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னா அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் டென்சிட்டி வேரி ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இடையில ஒரு இஎம்எஃப் வந்து கிரியேட் ஆகும். தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிறது காப்பர் பார். காப்பர் பார் எடுத்துகிட்டு அதோட மிடில் வந்து ஹீட் பண்ணணும். மிடில் ஹீட் பண்ணும்போது பாயிண்ட் சி வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். அடுத்து எடுத்துக்கிற பாயிண்ட்ஸு எம் அண்ட் என். இந்த 2 பாயிண்ட்ஸும் மிடில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எம் பாயிண்ட்லேயும் என்லேயும் ஈக்குவல் டெம்பரேச்சர்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற பாயிண்ட் ஏ அண்ட் பி இந்த 2 பாயிண்ட்ஸும் மிடில் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் இருக்கிற டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஏ பி இது ரெண்டும் ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்குது. எம்என்கிற பாயிண்ட்டு ஈக்குவல் டெம்பரேச்சர், சிங்கிற பாயிண்ட் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அப்போ த்ரோட் தி கண்டக்டரில் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிற அந்த பாயிண்ட்ஸில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஏ டு பி டைரக்ஷன்ஸில் கரண்ட்டு வந்து பாஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், கரண்ட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், இந்த காப்பர் பாரோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஏ டு சியில் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். செகண்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னா ஹீட் வந்து எவால்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹீட்டை அப்சர்வ் பண்ணி எவால்வ் பண்ணுறதுனா என்ன மிஸ் அப்படின்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி செகண்ட் ஹாஃபுக்கு ஐ மீன் சிபிக்கு ஹீட் வந்து எவால்வ் பண்ணி கொடுக்குது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி செகண்ட் எவால்வ் பண்ணுனா அதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அதாவது பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் இருக்கிற மெட்டல்ஸ். இதில் வேறு எப்படி எடுத்துக்கலாம்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஏபியில் தானே போகுது. அதோ அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அதே டைரக்ஷன்ஸில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு எடுத்துக்கிறோம். செகண்டு கொடுக்குறது பாருங்கள் அயன் பார். அயன் பார் எடுத்துகிட்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஏபியில் தான் இருக்குது. மிடில் பாயிண்ட்டை ஹீட் பண்ணுறோம். எம்என் சேம் டெம்பரேச்சர், ஏபி பாயிண்ட்ஸு சேம் டெம்பரேச்சர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஹாஃப் என்ன பண்ணுதுன்னா ஹீட் வந்து எவால்வ் பண்ணுது. செகண்ட் ஹாஃபு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஆனால் ஒரு ப்ராப்பராக ஹீட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு செகண்ட் எவால்வ் பண்ணணும். பட் இங்கே நடக்கிறது ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் ஆப்போசிட்டில் நடக்குது இல்லையா. ஆனால் கரண்ட்டு போகிற டைரக்ஷன் ஏபி தான். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன்ஸுக்கும் ஆப்போசிட்டில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால இந்த எஃபெக்ட் என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போது இதில் பாருங்கள் வேறு எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா இது லாஸ்ட்டு பாருங்கள் சில்வர், ஜிங்க் அண்ட் கேட்மியம். ஃபஸ்ட் எடுத்தது காப்பர், நம்ம எடுத்தது காப்பரு, இங்கே கொடுத்துருக்கிற அடிஷ்னலாக சில்வர், ஜிங்க்கு, கேட்மியம். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி செகண்ட் வந்து எவால்வ் பண்ணும். அந்த காப்பருக்கு பதிலாக அயன் பாரை ரீப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் இதிலெல்லாம் நடக்குது பாருங்கள். பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் அண்ட் மெர்க்குரி. ஓகே ஓகே இந்த பிக்சரில் அந்த மேலே கிராஃப் மாதிரி ஒரு லைன் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு அந்த லைன் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஹீட்டை எவால்வ் பண்ணும்போது அந்த லைன் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தாம்சனுக்கு ஃபஸ்ட்டு லைன் இன்க்ரீஸ் ஆகணும், செகண்ட் வந்து கீழே இறங்கணும். நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு அந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு குறையிற மாதிரி இருக்கணும், செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டாக தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப் டு திஸ் டாபிக் செகண்ட் லெசன் கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டே பை டே யூ ஷுட் ரீட் ஃபிசிக்ஸ் அட்லீஸ்ட் 1 hour. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மறந்துடும். ஸோ 2 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டெய்லியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. நவ் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஒரு மின்தடையாக்கி வழியாக மின்னோட்டம் பாயும்போது அளிக்கப்படும் மின் ஆற்றலின் ஒரு சிறு பங்கு என்னவாகும், வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு வீணாகும். இந்த விளைவுக்கு ஜூல் வெப்ப விளைவு என்று பெயர். அடுத்ததான் மின்னோட்டம் வந்து வெப்ப ஆற்றலை எப்படி கொடுக்குதோ அதே போல் வெப்ப ஆற்றலை தகுந்த முறையில் பயன்படுத்தும் போது அது மின் ஆற்றலாகவும் கொடுக்கும்.
இது என்ன சொல்கிறோம்? வெப்ப மின் விளைவு, தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ ஜூல் விதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு அந்த கண்டக்டரோட 2 எண்டுக்கு இடையில நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும்போது என்னாகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு நகர ஆரம்பிக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானை அந்த மாதிரி நகர வைக்கிறதுக்காக நாம் கொடுத்த அந்த மின் அழுத்தத்தோட மின்னழுத்த ஆற்றல் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நாம் எடுத்துக்கிற ஃபார்முலா W = VIT. இங்கே மின் ஆற்றல், அதாவது அந்த பேட்டரியோட ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக மாறி இருக்கும்னா அங்கே உற்பத்தியான வெப்ப ஆற்றலுக்கு சமமாக இருக்கும். அதனால தான் W அப்படிங்கிற டேர்ம் இங்கே என்னவா எடுத்துக்கிறோம்? ஹெச்னு எடுத்துட்டோம்னா H = VIT. ஓம் விதியை வந்து கொடுக்கும்போது V = IRன்னு கொடுத்தா H = I²RT. பாருங்க, கீழே ஜூல் விதிப்படி ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாக்கப்படும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்தகவிலும் மின் சுற்றின் மின் தடைக்கு நேர்தகவிலும் மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்தகவிலும் அமையும். அடுத்ததா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.27. அடுத்த டாபிக்கு ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள். ஃபர்ஸ்ட் வந்து மின் சூடேற்றிகள். மின் சூடேற்றிகளில் நம்ம பயன்படுத்துகிற அந்த கம்பி என்னன்னா நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த நிக்ரோம் அப்படிங்கிற அந்த கம்பி, உலோக கலவை. நிக்ரோமின் மின் தடை மிக அதிகம், அதனால தான் அது வந்து அதிக ஹீட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொடுத்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.28. அதனோட சொல்யூஷன். அடுத்து மின் உருகி கம்பிகள், ஃபியூஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்பவுமே நம்ம அந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் அப்ளைன்ஸோட சீரியஸில் தான் கொடுப்போம். அப்போ தான் எக்ஸஸ் கரண்ட்டு போகும்போது அது ஜஸ்ட்டு மெல்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற அப்ளைன்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த கம்பியில் அதனோட பண்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா உருகு நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும், மின் தடை ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே போகும்போது நாம் யூஸ் பண்ணுறது காரிய கம்பி. 35 ஆம்பியருக்கு மேலே போகும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தாமிர கம்பி. ட்ரிப்பர்ஸ் அப்படின்றது மின் சுற்று துண்டிப்பான்கள் அப்படின்னு சொல்கிறோம். தவறான மின் இணைப்பு அல்லது அளவுக்கு அதிகமான மின்னோட்டம் வந்து மின் சுற்றில் பாயும் பொழுது மின் துண்டிப்பான்களின் சாவி மின் சுற்றை திறந்துவிடும். அது வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறும்போது சர்க்கியூட்டில் கரண்ட்டு போகாது. ஸோ அப்ளைன்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்து மின் உலைகள். மின் உலைகள் அப்படிங்கிறது எஃகு, சிலிக்கான் கார்பைட், குவார்ட்ஸ், கேலியம் ஆர்சனைட் இந்த மாதிரி தொழில்நுட்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை உருவாக்க பயன்படுறது தான் மின் உலைகள். 1500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா மாலிப்டினம் நிக்கல் கம்பியை யூஸ் பண்ணணும். 3000 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னா கார்பன் மின் உலைகளை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக மின் விளக்குகள், எலக்ட்ரிக் பல்ப்ஸ். மின் விளக்குகளில் நாம் யூஸ் பண்ணுற அந்த மின் இழைகள் டங்ஸ்டன். அதோட உருகு நிலை ரொம்ப ரொம்ப அதிகம், 3380 டிகிரி செல்சியஸ். கொடுக்குற மின் ஆற்றலில் 5% மட்டுமே ஒளியாக மாற்றப்பட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வெப்பமாக மாற்றப்படும். அதை நம்ம எங்கே பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா மின்னிறக்க விளக்குகள், மின் பற்ற வைத்தல், மின் வில் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு வந்து பயன்படுத்திக்கிறோம். அடுத்து மின்னோட்டத்தோட வெப்ப விளைவுக்கு ரிவர்ஸாக எடுத்துக்கிறது தான் வெப்ப மின் விளைவு. ஒரு வெப்பநிலை வேறுபாடு கொடுத்து மின்னாற்றலை உற்பத்தி பண்ணுறது. இதில் நாம் பார்க்க போகிறது 3 விதமான விளைவுகள்: சீபெக், பெல்டியர் அண்ட் தாம்சன். பாருங்கள், இந்த சீபெக் எஃபெக்டில் ஒரு மூடிய மின்சுற்றில் 2 உலோகங்களை எடுத்து அந்த 2 சந்திப்புகளையும் வெவ்வேறு வெப்பநிலையில் வைக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். இந்த மின்னியக்கு விசையினால் ஏற்படுற மின்னோட்டத்தை வெப்ப மின்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2 உலோகங்களை இணைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா வெப்ப மின்னிரட்டை அப்படின்னு பேர். டயக்ராம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ உருவாகிற இந்த மின்னியக்கு விசையோட எண் மதிப்பு எதை பொறுத்தும் இருக்குது அப்படின்னா
மின்னிரட்டையில் இடம்பெறும் உலோகங்களின் தன்மையை பொறுத்து இருக்கும், மேலும் சந்திகளின் வெப்பநிலை வேறுபாட்டை பொறுத்து இருக்கும். சீபெக் விளைவின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் ஆகுது, மின் உற்பத்தி நிலையங்களில் வீணாகும் வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றத்துக்கு பயன்படுது. தானியங்கி வாகனங்களில் வந்து அந்த எரிபொருளோட பயனுறு திறனை அதிகரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக பார்க்கும்போது வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்கு இந்த ரெண்டுலேயுமே அதாவது இந்த ரெண்டுலேயும் இந்த சீபெக்கோட தத்துவத்தை பயன்படுத்தி ரெண்டு பொருட்களுக்கு இடையே இருக்கிற வெப்பநிலை வேறுபாட்டை வந்து கணக்கிட முடியும். அடுத்து பெல்டியர் விளைவு. பெல்டியர் அப்படிங்கிறது சீபெக்குக்கு ஆப்போசிட் எடுத்துக்கிறது. இங்கே மின்னியக்கு விசை கொடுத்து வெப்பநிலை எப்படி வருது அப்படின்னு பார்க்குறோம். காப்பர் அயன் இந்த ரெண்டு வெப்ப மின்னிரட்டை ஏ மற்றும் பிங்கிற புள்ளியில் சம வெப்பநிலையில் வச்சுருக்காங்க. இப்போ மின்கல அடுக்கிலிருந்து மின்னோட்டமானது மின்னிரட்டை வழியாக பாயும் பொழுது ஏ சந்தியில் மின்னோட்டம் தாமிரத்திலிருந்து இரும்புக்கு போகும் பொழுது அங்கு வெப்பம் உட்கவரப்பட்டு அந்த சந்தி வந்து குளிர் சந்தியாக மாறும். அதே சமயம் பி சந்தியில் மின்னோட்டம் இரும்பிலிருந்து தாமிரத்திற்கு போவதனால் அந்த சந்தி வந்து வெப்பமடைந்து வெப்ப சந்தியாக மாறும். சந்திகளை வந்து இடமாற்றம் செய்யும் பொழுது மின்னோட்டத்தின் திசையும் மாறும். இங்கே தமிழ் மீடியம் புக்ஸில் வந்து டயக்ராம் பி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தது. அடுத்து கடைசி பார்க்குறது தாம்சன் விளைவு. இது வந்து ஒரு கடத்தியில் இரு புள்ளிகள் வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே எலக்ட்ரானோட அடர்த்தி மாறுறதுனால அப்புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு உருவாக்கப்படும். இதில் மின்னோட்டம் பாயும் திசையிலேயே வெப்ப பரிமாற்றம் நிகழ்ந்தால் அது வந்து நேர் தாம்சன் விளைவு, நேர்குறி தாம்சன் விளைவு என்றும், மின்னோட்டம் பாயும் திசைக்கு எதிர் திசையில் வெப்ப பரிமாற்றம் நடைபெற்றால் அது எதிர் தாம்சன் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் நேர்குறி தாம்சன் விளைவு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது காப்பர், அதாவது தாமிரம், வெள்ளி, துத்தநாகம் மற்றும் கேட்மியம். நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட், இது எதிர்குறி தாம்சன் விளைவு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துக்கிறது அந்த இரும்பு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் மற்றும் பாதரசம். ஸோ இதில் எல்லாம் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை வந்து கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். டெய்லியும் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.